நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்க போகிறோம். ரைட்டா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னது? சார்பு திசை வேகம் சொல்லுவாங்க. ரைட்டா, ரிலேட்டிவ் என்னது? இப்போ ஒன்று சார்ந்து ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா, அப்போ இந்த சார்பு திசை வேகம்னா ரெண்டு பொருள் இருக்குது. ஒரு பொருளோட திசை வேகம் என்னன்னா இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் திசை வேகம்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதை பொருள் அது இப்போ ரெண்டு பொருள் போயிட்டுருக்கப்பா, ரெண்டு பேருமே ஒரே வேகத்தில் போனால் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா, ஒரு வண்டி 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, இன்னொரு வண்டி 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போ எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க? இதை வச்சு பார்க்கும்போது 5 கிலோமீட்டர் வேகத்தில் நான் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், அதிகமாக 5 கிலோமீட்டர் தானே போகிறான். அப்போ இது தான் சொல்கிறாங்க திசை வேகம், ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்களேன், வென் டூ ஆப்ஜெக்ட்ஸ், ரெண்டு பொருட்கள் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு பொருட்களும் ஆர் மூவிங் வித் த டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. அப்போனா இந்த ரெண்டு பொருட்களும் மூவ் ஆகுது, அதாவது இயங்கு நிலையில் இருக்குது, இயங்கி கொண்டு இருக்கிறது, மூவ் ஆகுது. ரைட்டாக போய்கிட்டு இருக்கு. இதை ரெண்டு வெவ்வேறு வெலாசிட்டியில் போகிறது. ரைட்டா, வென் ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி ஆர் மூவிங் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, வித் டிஃப்ரெண்ட்னா இரண்டு வெவ்வேறு வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ரைட்டா, அப்போ தென் த வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் பி இஸ் கால்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த பி அப்படின்றான். நான் சொல்கிறது புரியலையா? நல்லா கவனிங்க. இப்போது இந்த பொருள் இருக்குது, ஏன்ற ஒரு பொருள் இருக்குது, இது மூவ் ஆகிட்டுருக்கு இப்படி. ரைட்டா, இன்னும் பின்ற பொருள் ஒன்று இருக்குது, அதுவும் இப்படியே தான் மூவ் ஆகுது. ஆனால் இது 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, இது 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. சரியா, திசை ஒன்று தான், ஒரே ரோடு தான். ஆனால் இப்போது இதனோட வேகம் இதை இந்த பியை வச்சு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னா ஏ மைனஸ் பி. ரைட்டா, எவ்வளோ வேகம்? 5 தான் வித்தியாசம் வருது. 5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. ரைட்டா, ஆனால் 40 வேகத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது, இந்த பியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசத்தில் போகுது? 5 கிலோமீட்டர் வேறுபாட்டில் தான் போகுது. ரைட்டா, அதை தான் சொல்கிறோம். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது என்ன படிக்கணும்னு பாருங்கள். தென் த வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஏன்ற பொருளோட வெலாசிட்டி எதை வச்சு? வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட், இன்னொரு பொருள், அதாவது பி. வெலாசிட்டியை ஏவோட வெலாசிட்டி ஆனது வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட், இன்னொரு பொருளோட வேகத்தை கம்பேர் பண்ணும்போது இதனோட வெலாசிட்டி என்ன, ஏவோட வெலாசிட்டி என்ன, இதுதான் பொருள். இன்னொரு பொருளோட வேகம், அப்போ பியோட வேகத்தை கம்பேர் பண்ணும்போது இவனோட வேகம் எவ்வளவு? இவன் 40 போனான்னா 35 5 தான் வித்தியாசம் இருக்கிறது. ரைட்டா, அதை தான் சொல்கிறான். தென் த வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் ஆப்ஜெக்ட் பி இஸ் கால்டு, அதைத்தான் நம்ம எப்படி அழைக்கிறோம்? இஸ் கால்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்று அழைக்கிறோம். எதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டினா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ, அதாவது ஏ என்ற ஒரு ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்று அழைக்கிறோம். எப்படின்னா வித் வித் ரெஸ்பெக்ட் டு த பி. பியை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏவோட வெலாசிட்டி சற்று வேறுபட்டுருக்கும், ஏ மைனஸ் பி தான். ரைட்டா, அப்போ 35 போகிறேன், இவன் 40 போகிறேன். அப்போ பியை வச்சு பார்க்கும்போது ஏவோட வெலாசிட்டி 5 வித்தியாசம். அதேமாரி பிக்கார ஏ வச்சு பார்க்கும்போது 5 வித்தியாசம். ஆனால் டைரெக்ஷன் தான் மாறும். இப்போ ஏக்காரை பிஏ வச்சு பார்க்கும்போது 5 வித்தியாசம் இருக்கும். அதேமாதிரி பிக்காரை ஏ வச்சு பார்க்கும்போது அது ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான். அவனுக்கு 5 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும் வேகம். ரைட்டா, அப்போ நல்லா பாருங்கள். கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி மூவிங் வித் ஏ யூனிஃபார்ம் வெலாசிட்டி விஏ அண்ட் விபி. விஏ, அதாவது ஏ என்ற ஆப்ஜெக்ட் விஏ என்ற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. ரைட்டா, அதான் கன்சிடர் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். டூ ஆப்ஜெக்ட்ஸ், 2 பொருட்கள் ஆர் மூவிங் வித் வெலாசிட்டிஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சீரான வேகத்தில் போகிறது. அப்போ ஏ என்ற பொருளோட வெலாசிட்டி என்ன? விஏ. பி என்ற பொருளோட வெலாசிட்டினா விபி. அதாவது அது சோனின் ஃபிகர் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் நேர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. ரைட்டா, இந்த சேம் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷனில் தான், எதிர் டைரெக்ஷன் கிடையாது. ரைட்டா, அப்படின்னு வரும்போது இது என்ன எழுதுவாங்க? வித் வெலாசிட்டி விஏன்னா அது என்ன பண்ண போகணும்னா டைரெக்ஷன் இருக்கிறது, மேக்னிடியூட் இருக்குது, அதனால் விஏன்னு போட்டு மேலே அம்புக்குறி போட்டிருக்கான். ரைட்டா, அப்போ விஏ மற்றும் விபி வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டு நோக்கி போகும்போது இதுதான் வெலாசிட்டின்னு சொல்கிறான் விஏக்கு. ரைட்டா, அப்போ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த பி, அதை எப்படி நம்ம எழுதுவோம்? இப்போ ஏவோட வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஏ வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம்?
VA மைனஸ் VB வெலாசிட்டி ஆஃப் VA விலேருந்து கழிச்சா என்ன வருதோ அதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க ரைட்டாக. அது என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள், VABனா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B ரைட்டா. அந்த பியோட வெலாசிட்டி வச்சு கம்பேர் பண்ணும்போது ஏவோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்ப்பது தான் எது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் VABன்னு சொல்கிறான் ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும், VA மைனஸ் VB சரியா, இதை தான் போடணும். அதே மாதிரி இப்போ B வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தா VBA மைனஸ் போடணும். முதல்ல B வரணும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு அர்த்தம். அப்போ நீ முதல்ல என்ன பண்ணணும், VB மைனஸ் VA இங்கே மாற்றி போடணும் சரியா. அதை நெக்ஸ்ட்டு அதாவது த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் B வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் A அது எப்படி போடணும், VBA போட்டு சீக்வல் டு VB மைனஸ் VAன்னு போடணும் சரியா. சரி நெக்ஸ்ட் வாங்க, என்னது சரி நெக்ஸ்ட்டு ஆகவே இஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் இன் த சேம் டைரெக்ஷன், ஏன்னா ரெண்டுமே ஒரே திசையில் தான் போய்கிட்டு இருக்கு ரைட்டா. த மேக்னிடியூட் ஆஃப் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அனதர் இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் இன் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெலாசிட்டி ரைட் தானே. அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு அதை தான் சொல்கிறான். அந்த த மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது மேக்னிடியூட்னா அந்த வெலாசிட்டியோட அளவு ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டோட மேக்னிடியூட் அளவு அந்த வேகத்தின் அளவானது வித் ரெஸ்பெக்ட் டு த அனதர் இன்னொரு இதை கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குதோ அது எதுக்கு சமமாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு த இதற்கு சமமாக இருக்கும். எதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் இன் மேக்னிடியூட், அந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்குள்ள வேகத்தின் டிஃபரன்ஸ்னால் வேறுபாடு, எவ்வளோ வேறுபாடு இருக்கிறதோ அதற்கு சமமாக இருக்கும்னு சொல்கிறான். இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் இன் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெலாசிட்டி, அந்த ரெண்டு வெலாசிட்டியோட மேக்னெட்டுக்கு சமமாக இருக்கும்ன்றான். இப்போ ஒரு உதாரணம் பார்க்குறோம்மா. சப்போஸ் ரெண்டு காரு, சப்போஸ் டூ கார்ஸ் A and B ஆர் மூவிங் வித் ஏ யூனிஃபார்ம் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டில் போயிட்டு இருக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டில் போயிட்டுருக்கு ரைட்டா. போயிட்டு இருக்கும்போது யூனிஃபார்ம்னு சராசரி வெலாசிட்டி அலாங் பேரலல் ட்ராக், பேரலனா இணையான ட்ராக், இணையான ரோடில் போயிட்டுருக்கு. அண்டு இந்த சேம் டைரெக்ஷன் இணையான இதில் போகுது, ஒரே டைரெக்ஷன்லேயும் போகிறது ரைட்டா. அப்படின்னு வரும்போது லெட் த வெலாசிட்டி ஆஃப் A அண்ட் B, நம்ம வெலாசிட்டியோட ஏவோட வெலாசிட்டி எவ்வளவு 35ன்னு வச்சுக்கிடுவோம். அண்டு பியோட வெலாசிட்டி எவ்வளவு, அதாவது 40, அதாவது போட்டுருக்கான். லெட் த வெலாசிட்டி ஆஃப் A அண்ட் B எப்படி 35 ஏக்கு குறிக்குது, 35 km/h ரைட்டா. டியூ டு ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கு ரைட்டா, ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கு. அதேமாரி 40 km யாருக்கு, பிக்கு. அவனு எதை 40 km/h டியூ டு ஈஸ்ட், அவங்களும் ஈஸ்ட் நோக்கி தான் போகிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது பராபர் ரெஸ்பெக்டிவ்லி ரெண்டுமே ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கு ரைட்டா. ஏ வந்து 35 km/hலையும் பி என்பது 40 km/hலையும் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோமே. அப்போ வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ கார் பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னா யாருக்கு, கார் பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்கணும் என்ன பண்ணணும், VBA ஈக்குவல் டு VB மைனஸ் VA வெக்டார்னு போடணும். போட்டால் தான் நமக்கு கிடைக்கும் ரைட்டா. இந்த பியிலேருந்து ஏ கழிச்சிடணும் ரைட்டா. அதனால் இங்கே வாங்க, அந்த சொல்யூஷன் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா VBA ஈக்குவல் டு VB மைனஸ் VA ஈக்குவல் டு 5 km ஈஸ்ட். 5 km எதை நோக்கி போகுது, ஈஸ்ட் நோக்கி போகிறது. ஏன் ஈஸ்ட் நோக்கி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க காமிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு காரு, இப்படி ஒரு கார் போயிட்டுருக்கு, இப்படி ஒரு கார் போயிட்டுருக்கு ரைட்டா. இது ஏ, இது பி சரிட்டா. அப்போ இது 40 போகுது, இது 40 போகுது ரைட்டா. இது 35 போகுது, ஏ 35 போகுது சரியா. இது இப்படி போயிட்டுருக்கப்பா. அப்போது இது இப்போ வெலாசிட்டி ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு என்னது 40 மைனஸ் 35 எவ்வளோ வரும், 5 வரும். அப்போ இது இந்த பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அந்த ஏ வச்சு கம்பேர் பண்ணும்போது அந்த 35 கழிச்சிட்டு மீதி தான் நம்ம எடுக்க முடியும் ரைட்டா. அப்போ எடுக்கும்போது இப்போது இவன் இங்கே இருக்கான் பி, இவன் இங்கே இருக்கான். அப்போது நல்லா கவனிங்க, இது இங்கே இருக்கான், இவன் இங்கே இருக்கான். அப்போது இப்படி தானே போகணும், டியூ டு ஈஸ்ட் தானே, ஈஸ்ட் நோக்கி தானே வருதுன்னு அர்த்தம். அதனால தான் டியூ டு ஈஸ்ட் ரைட்டா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ ஏலேருந்து பிக்கு வர்றது அந்த என்னது பி 5 km தள்ளி இருக்கான்
இன்னும் அதனால ஏலேருந்து பிக்கு வரக்கூடிய இது ஈஸ்ட் ரைட்டா, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து சரியா. அப்போ ஈஸ்ட்டு இது ஈஸ்ட்டில் முன்னாடியே போயிடுச்சு. அப்போ இதுக்கு எதை நோக்கி வருகிறது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈஸ்ட்டை நோக்கி வருகிறது. அப்போ ஈஸ்ட்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னா நீ எதை எடுக்கணும்? அந்த முந்தின பொருளோட டைரக்ஷனை தான் நான் எடுக்கணும். அப்போ ஏ இங்கே இருக்கிறது, பி இங்கே இருக்கிறது. அப்போ இது ரெண்டுமே ஈஸ்ட் நோக்கி தான் போகுது. இப்போ பி 5 கிலோமீட்டர் முன்னாடி போயிடுச்சு, இது 5 கிலோமீட்டர் பின்னாடி இருக்குது. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னா இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது ஈஸ்ட் தான் வரும். ஏலேருந்து பிக்கு என்னது ஈஸ்ட் நோக்கி தான் போகுது சரியா. அதே மாதிரி பிக்கு மாறி வரும்போது ரிவர்ஸில் வரணும், வெஸ்ட்டில் வந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே வாங்க, என்ன அதை தான் டியூ டு ஈஸ்ட்னு போட்டான். அப்போ சிமிலர்லி அதே மாதிரி த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ஏவோட வெலாசிட்டி என்னது? பி பார்க்கும்போது விஏ பி இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி போடணும். அப்போ இதில் என்ன வரும்? இதுலேயே 5 தானே வரும், ஆனால் 5 வரும். இது வெஸ்ட்டில் நோக்கி வரும். ஏன் வெஸ்ட் நோக்கி வரும்ன்றது காமிக்கிறேன் பாருங்கள். இது ஏ, இது பி. அப்போ இது 40, இது 35. அப்போது இவன் இங்கே இருக்கான். அப்போ இந்த இங்கேருந்து இப்படி தானே நோக்கி வரும் வெலாசிட்டி. எவ்வளோ வித்தியாசம் இந்த டேரக்ஷனில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ டேரக்ஷன் இது ஈஸ்ட்டு, அப்போ இது வெஸ்ட்டு. அப்போ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டை நோக்கி வருது போதுமா. அதான் டியூ டு வெஸ்ட்டுன்னு போடணும், புரியுதா. அதேமாதிரி பேசஞ்சர் ஒருத்தர் உட்காந்து பார்க்கும்போது அதே திசையை தான் போடணும். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு வரும்போது தான் எந்த பொருள் முன்னாடி இருக்குதா அப்போ அந்த பொருள் அந்த திசை, பின்னாடி இருக்கிற பொருள் இருந்தால் இந்த திசை ரைட்டா, இந்த திசையை நோக்கி தான் நீ போடணும், புரியுதா. இவனுக்கு ஏன்னு சொன்னால் இவன் கம்மி, இது 35 40, அப்போ இந்த டைரக்ஷன் நோக்கி வரும் ரைட்டா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் வரும். அதனால் ஈஸ்ட் டு வெஸ்ட் சரியா. பார்த்துக்கோங்க என்ன போட்டிருக்கான், 5 கிலோமீட்டர்ஸ் டூ யூ வெஸ்ட்டை நோக்கி இருக்கிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு டு எ பேசஞ்சர், இதேமாதிரி பேசஞ்சர்னு வரும்போது மாறி வரும். டு எ பேசஞ்சர்னா ஒரு பயணி ஒரு காரில் இருக்கார். எந்த காரில்? ஈஸ்ட் ஏன்ற காரில் ஒரு பயணி இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே. த கார் பி வில் அப்பியர் டு பி மூவிங் ஈஸ்ட். அப்போ கார் ஏல உள்ளவர் 35 கிலோமீட்டர் வேகம், அப்போ பியில் 40 கிலோமீட்டர் வேகம். அப்போ பி காரை முன்னாடி போயிட்டுருக்கான், இவனுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான் அர்த்தம். அப்போ ஒரு பயணி ஏன்ற ஒரு பஸ்ஸில் இருந்துட்டு பார்த்தா பி பஸ் எப்போ எந்த இதை நோக்கி இருக்கும்? ஈஸ்ட் நோக்கி தான் இருக்கும். அது முன்னாடி போயிட்டாங்க இல்லையா, அதனால் ஈஸ்ட் நோக்கி தான் இருக்கும். பார்த்தா இதுக்கு கொஞ்சம் மாறுபடும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அங்கேருந்து எடுக்கணும், இதுன்னா இப்படி எடுக்கணும். த கார் பி, நல்லா பாருங்க, த கார் பி வில் அப்பியர் டு பி மூவிங் ஈஸ்ட் ரைட்டா. டு எ பேசஞ்சர் இன் ஏ கார் ஏ, ஒரு பேசஞ்சர் அதாவது ஒரு கார் ஏல உள்ள பேசஞ்சர் ஆனது பயணி இந்த கார் பியை பார்க்கும்போது டு பி மூவிங் இன் ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கு வித் ஏ வெலாசிட்டி ஆஃப் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு 5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் போய்கிட்டு இருக்கு ரைட்டா. ஒரு பையனி ஏலேருந்து பார்த்தான்னு சொன்னால் பின்ற காரை பார்க்கும்போது அவனுக்கு என்னதோ 5 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு இருக்கு, ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதேமாதிரி பியிலேருந்து பார்த்தா வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு ஏ வெலாசிட்டி ஆஃப் 5 கிலோமீட்டர்ஸ், அதாவது டு எ பேசஞ்சர் இந்த கார் பி. இப்போ பியிலேருந்து ஒரு பேசஞ்சர் பார்க்குறான் ஏயா, அப்போ எந்த டேரக்ஷனில் பார்ப்பான்? வெஸ்ட் டேரக்ஷனில் தான் பார்க்கணும். பி முந்திட்டு போயிடுச்சு இல்லையா, பி முந்திட்டு போயிடுச்சு ரைட்டா. அதனால் இவன் என்ன இங்கே இருக்குது இந்த இருக்குல்ல பார்த்துட்டு நான் காமிக்கிறேன். இது ஏ, இது பி. இவன் 5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கான். அப்போ ஒரு பேசஞ்சர் இங்கேருந்து இதை பார்த்தா ஈஸ்ட், இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இங்கேருந்து பார்த்தா இது ஈஸ்ட் நோக்கி இருக்கும், அவனுக்கு ஓகே. ஆனால் பியிலேருந்து இதை பார்த்தா இந்த டைரக்ஷனில் அவன் பார்க்கணும், அப்போ வெஸ்ட்டு நோக்கி தான் பார்க்கணும். இது வெஸ்ட்டு நோக்கி தான் தெரியும் ரைட்டா. அதேமாதிரி போட்டுக்கலாம். டு எ பேசஞ்சர் இன் கார் பி அண்டு கார் பியில் உள்ள பேசஞ்சர் இந்த கார் ஏவை பார்க்கும்போது வில் அப்பியர் டு மூவ் வெஸ்ட்வேர்டில் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் ரைட்டா. வெஸ்ட்டில் வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரிகிறது வித் ஏ வெலாசிட்டி ஆஃப் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் வரும் ரைட்டா. ஏன்னா -5 வரும். மைனஸ்னால் வெஸ்ட்டு, ப்ளஸ்னால் மைனஸ் தானே வரும், -5 தானே வரும், அப்புறம் வெஸ்ட்டு வரும். புரிஞ்சதா? சரி நெக்ஸ்ட்டு. அப்போ கன்சிடர்னா தீர்மானித்து கொள்ளுங்கள். 2 ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி VA அண்ட் VB அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஆனால் எதிர்த்து போகுதுன்னு சொல்கிறான் ரைட்டா. ஒரே லைனு தான், ஆனால் டைரக்ஷன் மாறி இருக்குது அப்படின்னு 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒருத்தன் இப்படி போகிறேன், ஒருத்தன் இப்படி போகிறேன் ரைட்டா. ஆப்போசிட், ஆனால் லைன் ஒரே சேம் லைன், ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது, 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன செய்யலான்னு பார்க்குறான். கன்சிடர் நீங்கள் தீர்மானம் 2 கேஸ் 2
or consider the object A and B moving with uniform velocity. என்ன velocity VA மற்றும் VB. ஆனால் condition along the same line, ஒரே லைனில் தான் மூவ் ஆகுது. ஆனால் along the same straight track, ஒரே நேர்கோட்டில் தான் மூவ் ஆகுறது. ஆனால் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் எதிர்த்து போகிறது. ரைட்டா அப்படிங்கிறான். அப்போ the relative velocity of object A with respect to the object B. அப்போ என்னவா இருக்கணும்? எதிர்த்து போகுது அப்படின்னு என்ன வரும்? மைனஸ் நீ போடணும். இப்போ கழிக்கிற இல்லையா, VA மைனஸ் VB போடுறது இல்லையா, போகும்போது இன்னொரு மைனஸ், டைரக்ஷன் ஆப்போசிட் இல்லையா, ஒரே டைரக்ஷனில் தான் VA மைனஸ் VB இல்லது VB மைனஸ் VAன்னு போடலாம். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால செகண்ட் வர்றதுக்கு நீ மைனஸ் போடணும். பார்த்துக்கோங்க என்ன போட்டிருக்கான், VA டு VB. அப்போ VA மைனஸ் அந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்னொரு மைனஸ் எதுக்கு போட்டிருக்கான், அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான். டைரக்ஷன் மாறுது இல்லையா, அதனால் மைனஸ் VB போடுறான். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ரெண்டையும் கூட்டணும். இவனோட கிலோமீட்டரையும் கூட்டிக்கணும், அவனோட கிலோமீட்டரையும் கூட்டி நம்மளுக்கு வர்றதை இப்படி ஒருத்தன் போயிட்டு இருக்கான் 40 கிலோமீட்டர் வேகத்தில், இப்படி ஒருத்தன் போயிட்டு இருக்கான் 30 கிலோமீட்டர் வேகத்தில். அப்போ ரெண்டையும் கூட்டணும், VA ப்ளஸ் VB. மொத்தம் எத்தனை? 70 வரும். ரைட்டா, அங்கே கழிச்சான் ஒரே டைரெக்ஷன் தான், இது ஆப்போசிட் டைரெக்ஷன் கூட்டிக்கணும். சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு வாங்க, இங்கே வாங்க, அதே இதுதான் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A. அப்போ பிக்கு அது ஏக்குன்னா அப்படி போட்டான், VA மைனஸ் ஆஃப் மைனஸ் VBன்னு போட்டான். அப்போ இதில் பாருங்கள், ஏற்கனவே B வந்து ஆப்போசிட்டில் தான் போகிறான். ரைட்டா, அதனால் மைனஸ் VB மைனஸ் VA. அவனுக்கு ஏன் மொதல் VB போட்டான்? அவன் மைனஸ் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கான், ஆப்போசிட் டைரெக்ஷன், அதனால் நம்ம VB போட்டோம். அதுக்கடுத்து எதை கழிக்கணும், VA தான் கழிச்சிடணும். மைனஸ் கழிச்சா என்ன வரும், மைனஸை வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ VA மைனஸ் ப்ளஸ் VB. அப்போ அதே இதை கூட்டுறோம், ஆனால் டைரெக்ஷன் மாறி இருக்கு. ரைட்டா, அவ்வளோதான். புரியுதா? பியிலேருந்து ஏக்கு பார்க்கும்போது, ஏலேருந்து பிக்கு பார்க்கும்போது பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கிறது. ரைட்டா, அதனால் பாருங்கள், இஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டு ஆப்ஜெக்டுகள் எதிர்த்து திசையில் போயிட்டுன்னு சொன்னால், த மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளோட மேக்னிடியூட், அது வேகத்தின் அளவானது வித் ரெஸ்பெக்ட் டு த அதர், இன்னொரு பொருளோட வேகத்தை கம்பேர் பண்ணும்போது ஈஸ் இருக்கிறது ஈக்குவல் டு த சம் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் தெர் வெலாசிட்டிஸ், அதனோட கூட்டலுக்கு சமமாக இருக்கிறது. ரைட்டா, அந்த ரெண்டோட கூட்டலுக்கு சமமாக இருக்கிறது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு கேஸ் 2 பாருங்கள். இப்போ கேஸ் 2 நான் கன்சிடர் வெலாசிட்டி வெக்டார், அதாவது வெலாசிட்டி ஆஃப் VA, இது ஒரு ஆப்ஜெக்ட், அண்ட் VB ஒரு ஆப்ஜெக்ட், அட் அன் ஆங்கிள், ஒரு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கப்பா. இது நேர்கோட்டில் போச்சுன்னா நம்மளுக்கு திசை கிடையாது. ரைட், ஆங்கிள் இருக்காது. 90 டிகிரியில் போகுது, இல்லை 180 டிகிரியில் போகுது, இல்லை 70 டிகிரியில் போகுது அப்படின்னு வரும்போது இப்போ என்ன பண்ணுவான், கன்சிடர் ஆங்கிள், இப்படி ஒன்று போயிட்டு இருக்கு B, இப்படி ஒன்று போகுது A. அப்போ நான் இது டைரெக்ஷன் ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அப்போ இப்படி இருந்ததுன்னா என்ன செய்யலாம்னு பார்ப்போம். அப்போ கன்சிடர் த வெலாசிட்டி ஆஃப் VA அண்ட் VB அட் அன் ஆங்கிள் தீட்டா, ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கிறது, பட்வீன் த டைரெக்ஷன், அது திசையில் வந்து V நகருது, B நகருது, அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கிறது. ரைட்டு என்று சொல்லுகிறார். ரைட்டா, த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் VA வித் ரெஸ்பெக்ட் டு VB. அப்போ VAவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னது, VA மைனஸ் VB தானே. அப்போ மேக்னிடியூட் பார்ப்போம். இங்கே வாங்க, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஆங்கிள் இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குன்னு ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. தென் ஆகவே த மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன், மேக்னிடியூடையும் பார்க்கணும், டைரக்ஷனையும் பார்க்கணும். அப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் VAB இஸ் கிவன் பை, இப்படி தான் நம்ம போடணும். என்னது, VA மேக்னிடியூட், இது மேக்னிடியூட் தான் போடுறோம், அதனால தான் மேலே நான் அம்பு மார்க்கு போடல. ரைட்டா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA காஸ் தீட்டா, இதுதான் மேக்னிடியூட். அதே மாதிரி டைரக்ஷனை வரும்போது tan பீட்டான்னு போடணும். tan பீட்டான்னு போட்டு VB sin தீட்டா டிவைடட் பை VA மைனஸ் VB காஸ் தீட்டா, இதுதான் போடணும். இது ஆங்கிள், அது மேக்னிடியூட். ரைட்டா, அப்போ பட்வீன் VAB அண்டு, நல்லா பார்த்துக்கோங்க, பட்வீன் இது எங்கே இருக்குது, ஹியர் தி பீட்டா இஸ் த ஆங்கிள், பீட்டாவோட ஆங்கிள் எதில் இருக்கிறது, பட்வீன் VAB அண்டு VB. இந்த பிக்கு VABக்கும் VBக்கு நடுவில் உள்ளது. ரைட்டா, புரியுதா, அது அந்த ஆங்கிள் தான் போட்டிருக்கான். சரியா, நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் பார்த்துருமா. சரி, தென் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 வந்தால் நம்ம காஸ் தீட்டாக்கு என்ன போடுவோம், 1 போடுவோம் இல்லையா, காஸ் தீட்டா 1 தானே. அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு 90 இருந்தால் காஸ் தீட்டாக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ரைட்டா, அது 0.
அதே மாதிரி தீட்டா சீக்வல் டு 180 இருந்ததுன்னா அதுக்கு என்ன இருக்கும் -1 இருக்கும். சரியா? இதே காஸ் தீட்டா அப்படின்போது 0ன்னா 1, சைன் தீட்டான்னா 0. அதே மாதிரி சைன் 90 வரும்போது அங்கே வந்து 1, காஸ் 90 வரும்போது 0. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வென் தீட்டா சீக்வல் டு 0, அப்போ தீட்டா 0வாக இருந்தால் காஸ் தீட்டா என்னவாக இருக்கும்? 1 தானே இருக்கும். அப்போது பாருங்கள், த பாடிஸ் மூவ் அலாங் எ பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் இன் த சேம் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா அதுக்கு வந்து தீட்டா என்னவாக இருக்கும்? 0வாக தானே இருக்கும். இப்போ இது இந்த டைரக்ஷனில் தான் போகுது, இதுவும் இந்த டைரக்ஷனில் போகுது. ஆங்கிள் வந்து 0, ரைட்டா? இதேமாரி எதிர்த்து போச்சுன்னா ஆங்கிள் 180, இப்படி போச்சுன்னா 90. சரியா? ஒரே டைரக்ஷனில் போகிறனால தீட்டா வந்து 0. அப்போ தீட்டா 0 வந்துச்சுன்னு சொன்னால் அது என்னது? நம்மளுக்கு காஸ் தீட்டா, கீழே உள்ள ஃபார்முலாவை பாருங்கள், காஸ் தீட்டா சீக்வல் டு 1 தானே. அப்போ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த இதில். சரி, நெக்ஸ்ட்டு வி ஹேவ் விஏபி சீக்வல் டு, நம்மளுக்கு வி என்ன கிடைக்கும்? விஏ மைனஸ் விபின்னு கிடைக்கும். இந்த டைரெக்ஷன் ஆஃப் எந்த டைரெக்ஷனில் கிடைக்குது? அப்போ விஏன்ற டைரெக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அப்படி கிடைக்கும்போது ஆபிசியில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? விபி என்ன இருக்கும்? விபி மைனஸ் விஏ இந்த டைரெக்ஷன் ஆஃப் பி, அது பி டைரெக்ஷனில் இருக்கும். சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு இது தீட்டா சீக்வல் டு 180 இருந்துச்சுன்னு சொன்னால், தீட்டா சீக்வல் டு 180 அப்படி இருக்கும்போது இது என்னது? 180ன்றது -1. த பாடிஸ் மூவ் அலாங் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன். பேரலல்னா எதிர்த்த திசையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. 180னா பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் தானே. இப்போ இது ஒரு லைனு, இது லைனு, ரெண்டு பேரலல் தானே. ஆனால் என்ன ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் 180 டிகிரி. இதோட ஆங்கிள் எவ்வளவு? 180. சரி, when theta is equal to 180, the body is moving along parallel straight lines in opposite direction. அப்படின்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது? VA ப்ளஸ் VB போடணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? BAக்கு வந்து ஒன்று என்ன பண்ணணும்? VB மைனஸ் V ப்ளஸ் VAன்னு போடணும். ஆனால் டைரக்ஷன் மைனஸ் போடலாமே, அதில் மைனஸ் போட்டுக்கோங்க நீங்கள். சரியா? அப்போது இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லுங்கள்? இப்போ 2 bodies are moving at right angle to each other. ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரியில் மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகுது, ஒன்று இப்படியே மூவ் ஆகுது. அது டிகிரின்றது 90 டிகிரி. அப்போ காஸ் 90 ஈக்குவல் டு 0, ரைட்டா? பார்த்துக்கோங்க. If 2 bodies are moving at right angle to each other, ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிளில் மூவ் ஆகிட்டு இருக்கு, தென் தீட்டா ஈக்குவல் டு 90, தென் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்? இந்த இதில் வாங்க, இதில் வந்து என்னென்னவா இருக்கும்? ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 வந்துடுதா? அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0, 0 இது பெருக்குனாலே 0 தான். அப்போ மீதி என்ன இருக்கும்? VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் தான் இருக்கும். ரூட் ஆஃப் VA VB ஸ்கொயர் இருக்குது, இந்த போட்டான், ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறான், அதை நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம்.